மறைவண்டரத்த பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்டவர் இதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்பு காசினி மேல் வந்த அருட்கதிரோன் வெண்டமலர் பொழில் புடை சூழ் வெண்ணைமேமும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர் தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். பெருமதிப்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சென்ற கிழமை 45வது பாடலோடு நிறுத்தியிருக்கிறோம். 46வது பாடல் தொடங்கி இன்று காண இருக்கிறோம். பெரும்பான்மையாக இன்று விநாயக சதுர்த்தி என்பதனாலே நான் ஒருவனோ இல்லையோங்கிற சந்தேகம் தான் நினைக்கிறேன், மற்றவர்களை பற்றி அல்ல என்று. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் முன்ன இருந்தேன். மற்ற நாளெல்லாம் நான் வருவதற்கே நேரமாகிவிடும். இன்றைக்கு விடுமுறை ஆகினால என்னாலே கொஞ்சம் முன்கூட்டி வர இயலும். ஆனாலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு போகலாம். வேண்டுமானால் அடுத்த வாரம் லேசம் மீண்டும் திருப்பி பார்த்து கொள்ளலாம். நம்முடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடைவதை விரும்புகிறார்கள். பொதுவாக தொல்காப்பியரே சொல்லியிருக்கார், எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தானமர்ந்து ஒருவும் மேவற்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மகிழ்ச்சியை பற்றி தெரிவிக்கிற பொழுதே என்ன சொல்லுவோம்னு உங்களுக்கு நினைவுபடுத்தினா, நான் சங்கீத கச்சேரியை கேட்டுக்கிட்டே இருந்தேன் அல்லது நாட்டியத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி பார்த்த போது பரவசப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பரவசப்படுவது என்பது மகிழ்ச்சி அடைவது என்பதை மட்டும் காட்டுவதில்லை, தன்வசம் இழப்பது என்பதையும் காட்டுகிறது. பரவசம் பிறருடைய கையிலே நம்மை ஒப்படைத்து விட்டு அவர்களை இழுக்கிற இழுப்பில் அவர்கள் போகிற போக்கில் போய்கொண்டிருப்பது என்பதுதான் பரவசம். ஆனால் பரவசம் என்ற சொல் இன்றைக்கு மகிழ்ச்சி என்ற பொருளைத்தான் தருகிறது. ஞான நிலையிலே வருகிற பொழுது பரவசப்படுகிறவர்கள் பரதந்திரர் ஆகிறார்கள், தன்வசப்படுகிறவர்கள் சுதந்திரர் ஆகிறார்கள். இல்லை, தன்னை எந்த வழியிலும் போக விடாமல் கட்டுப்படுத்தி கொள்ளுகிற இயல்பினை உடையவர்கள், நெறியிலே நிற்கின்ற தன்மை வாய்க்க பெற்றவர்கள் தங்களுடைய விடுதலையை இழந்து விடுவதில்லை. ஆனால் பரவசப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எங்கே போய் கரையேறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. இந்த பாடல் அதைத்தான் குறிப்பிடுகிறது. துன்பமாம் எல்லாம் பரவசமாய் தான் துவளி. நல்ல சொல்லாட்சி ஆசிரியர் காட்டுகிறார். தான் துவளில் பரவசப்பட்டு போனவன் துவண்டே போவான். அவனுக்கு என்று முதுகெலும்போடு நிற்கின்ற தன்மை அவனுக்கு இல்லாத காரணத்தால் நெகிழ்ந்து போய் அவன் துவண்டு போவான். துன்பமாம் எல்லாம் பரவசனாய் தான் துவளி. பரவசனாய் தான் துவளில் எல்லாம் துன்பமாம். இன்பமாம் தன் வசனாய் தான் இருக்கி. தன்னுடைய வசம் இழக்காமல் இருக்கிறவன் என்றைக்கும் இன்பத்தை விட்டு பிறழுவதில்லை. ஏன்னா பரவசப்பட்டு போகிறவன் இன்னொன்றை சார்ந்து நிற்கிறான். அது எப்பொழுது புளிக்கிறதோ அல்லது எப்பொழுது துவர்க்கிறதோ அல்லது எப்பொழுது இவனுக்கு எதிராக செயல்படுகிறதோ அப்பொழுது இவனுக்கு துன்பம் தொடங்குகிறது. உலகத்தில் எல்லாமே மாற்றுதலுக்கு உட்பட்டவை என்பதை மேகண்ட தேவநாயனார் அருளி செய்கிறார். தந்தை மகனுக்கு காட்டுகிற அன்பு, தாய் பிள்ளையிடத்திலே காட்டுகிற அன்பு கூட மாறி போகிறதை இந்த நூற்றாண்டிலே பார்க்கிறோம். அது என்றைக்கும் மாறாத அன்பு என்று சொல்லுவார்கள். நானே பார்த்திருக்கிறேன் சில இடங்கள்ல. அம்மாவுக்கும் மகளுக்குமே ஒத்து போகாது. ஆக பரவசனாய் நிற்கிற போது துவண்டு போகிறான். துவண்டு போகிறவன் என்றைக்கும் துன்பத்துக்கு ஆளாகிறான். தன்வசமாய் நிற்கிறவன் ஒருவன் தான் துவழுவதில்லை.
தன்வசம் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய புலன்களையும் பொறிகளையும் தான் ஆட்ட தான் அடக்க அவை நிற்கின்ற வழியிலே நிற்கின்ற தன்மை படைத்தவன் என்பதனால் நின் வசனாய் ஏ இருக்கின் நின்னுடனாம் நேரிழையாள் தன்வசனாயே இருப்பன் தான். நீ ஆசிரியர் மாணவரை பார்த்து சொல்லுவதாக அமைந்த பாட்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐம்பொறிகளின் வழியாக ஓடுகின்ற உன்னுடைய உணர்வுகளை அவ்வாறே ஓடவிட்டு பரவசமாக இல்லாமல் உன்னுடைய புலன்களை உன் வசத்திலே நிறுத்தி, வசக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, யானையை வசக்கிட்டாமா, அது போலத்தான் புலன்களையும் வசக்கி தன்வசனாக இருந்தால் இறைவன் நேரிழையாளுடன் மாதொரு பாகனாக உன்வசனா. இல்லை என்றால் உனக்கு துன்பமாம், பரவசனாகின்ற பொழுது துன்பமே வரும். எனவே அருள் வயத்தனாகிய இறைவன் தன் வயத்திலே கட்டுப்பாட்டோடு நிற்கின்ற உயிர்களை, தற்போதமிழந்து இறைவன் பயப்பட்டு நிற்கின்ற உயிர்களை, அதாவது உலகு அறிவுக்கு எது அடையாளம்னு கேட்டா, சென்ற இடத்தால் செலவிடாது தீதொரி நன்றின்பால் வைப்பது அறிவு என்பார். இது பரவசனாகின்ற பொழுது சென்ற இடத்தால் செலவிடுவது, சென்ற இடத்தால் செலவிடாது நிற்பதுதான் தன்வசனாயிருப்பது என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் இது இந்த பாடலின் பொருள் நமக்கு விளங்கும். பெரும்பான்மையாக தியானம், சமாதி, தற்போதமிழத்தல், இறைவன் அருள் வழி நிற்றல் ஆகியவற்றைத்தான் திருக்களிட்டுப்படியாரின் இந்த பாடல்களிலே ஆசிரியர் குறிப்பிட்டுக் கொண்டு வருகிறார். 47வது பாடலிலே கருவிகரணங்கள் ஒரு காலமும் கூடாதபடி அருளிலே அடங்கி நிற்க வல்லவர்களுக்கே சிவயோகம் கைகூடும் என்ற கருத்தை விளக்குகிறார். செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்ததனோடு ஒத்தாரே யோக பரர் ஆனவர்கள் எத்தாலும் ஆராத அக்கரணத்து ஆர்ப்புண்டு இங்கு அல்லாதார் பேராமல் செல்வர் அதன் பின். இந்த பாடல் முன்பின்னாக சொற்கிடக்கை இருப்பதனாலே பார்த்த உடனே புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். செத்தல் என்பது தற்போதங்கெடுதல். திருவாசகத்தில் ஒரு முக்கியமான 10 பாட்டு செத்திலா 10. ஆகவே செத்து போறதுன்னு சொன்ன உடனே அது என்னமோ நாக்க சுட்டு விடுவதை போல கருதி, ஐயோ நம்ம வாயில இந்த வார்த்தை வரலாமா என்று நாம் நினைக்க வேண்டாம். செத்தல் என்பது தற்போதம் இழந்து சிவபோதம் மேலிட்டு நிற்றலை இங்கே குறிக்கிறது. ரொம்ப அருமையான பகுதி. ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் என்று திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிற பகுதி. இப்படி யோக பரர் ஆனவர்கள், பரயோகம் அறிந்தவர்கள், யோக பரர் பரயோகம் மாற்றிக்கொள்ள வேண்டும். யோக பரர் ஆனவர்கள் எத்தாலும் ஆறாத, எதனாலுமே திருப்தியுறாத, ஆறாமை இல்லையா, எனக்கு அந்த ஆத்தாமை தாங்க முடியல அப்படின்னு நம்ம சாதாரண சொல்றோம்ல, இந்த ஆறாமை நிறைவுறாமை. எத்தாலும் ஆறாமை ஆறாத அக்கரணத்து ஆர்ப்பு. ஆர்த்தல் இந்த இடத்துல 2வது பிடிப்பு என்ற பொருளை தரும். சங்கிலியால் ஆர்த்து அப்படின்னு சொல்லுவதை போல இந்த ஆர்ப்பு. ஆர்ப்புண்டு எத்தாலும் ஆறாத அக்கரணம். வாழ்க்கையிலே பார்க்கிறோம்ல, எப்பவுமே நிறைவு என்ற உணர்வு இந்த கரணங்களுக்கு வருவதில்லை. போதும், இதுவரைக்கும் ஆயிற்று, இத்தோடு போதும் என்று நினைக்கின்ற நினைப்பு கரணங்களுக்கு வருவதில்லை. பொறி வழி செல்லுகிறவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. கண்கூடாக பலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நிறைய பணம் இருக்கிறவன் தான் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். பணம் இல்லாதவன் கூட அதை பற்றி அதிகமாக கவலைப்பட மாட்டான். என்னுடைய கண்ணாலே ஒரு காட்சி பார்த்தேன். சென்னைக்கு ஒரு முறை சென்றிருந்த போது அதிகாலையில் போய் சாப்பிடுவதற்காக போனோம். ஒரு சின்ன கடை, பெரிய கடையெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் திறக்கிறதுக்கு முந்தி. அந்த நேரம் கொடுமையான தண்ணீர் பஞ்சமும் மின்சார பஞ்சமும் இருந்த நேரம் தான். ஒரு சிறு கடையில் போய் உணவு அருந்துவதற்காக சென்றோம்.
வாசல்ல எதிரே ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் 2 கூலி தொழிலாளர், சுமதூக்கும் தொழிலாளர். ஒருத்தன் டீ சாப்பிட்றேன் நீ வாரியான்னு கேட்குறான். அவன் என்கிட்ட காசு இல்லை வேண்டாங்கிறான். இவங்கிட்டையும் அவனுக்கு இன்னொரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஒரே ஒரு டீயை வாங்கி அவன் பாதி இவன் பாதி. இவனுக்கு இந்த மனம் இருக்கிறது. ஒரு டீக்கு மேல 2வது டீக்கு காசு கொடுக்க முடியாதவனுக்கு இதை வாங்கி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இங்கே திருவள்ளுவர் எழுத்து மேடையில் பேசுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு பேசுவாங்க. இவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு எத்தனையோ பெரிய பணக்காரர் இருப்பான். பகுத்து உண்டு பல்லுயிர் வேண்டாம், ஒரு உயிர் ஓம்புவதில்லை. சில நேரங்களில் சில காரியங்களை நினைந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது இது சம்பந்தமில்லாத காரியத்தை பேசுகிறேன்னு நினைக்காங்க. இந்த இடத்துல ஆறாத கரணம்னு ஒன்று சொல்லியிருக்கான்ல, இது இப்போ ரொம்ப அதிகமாக வளர்ந்துகிட்டு வருது. பழங்காலத்தில் அனாதைங்கிற சொல்லு பெரு வழக்கில் இல்லை. நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன கருதுறாங்க, பிற சமயத்துக்காரர்கள்லாம் ஆர்ஃபனேஜ் அனாதை நிலையம் வச்சு நடத்துறானே, ஏன் நம்ம நடத்தக்கூடாதுன்னு கேட்குறாங்கல்ல. அனாதைன்னு இந்த நாட்டில் யாரையும் விடுகிற பழக்கமே கிடையாது. தாயும் தந்தையும் அற்ற உடனே ஒருத்தன் அனாதை ஆக மாட்டான். அப்பனோட பிறந்தவன் இருப்பான் அல்லது பிறந்தவள் இருப்பா, அம்மையோட பிறந்தவன் இருப்பான் அல்லது பிறந்தவள் இருப்பா. ஒரு தலைமுறைக்கு 2 தலைமுறைக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும். 3 வயசுல ஒரு குழந்தைய விட்டு தாயும் தகப்பனும் இறந்து போனாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தையை சித்தப்பனும் பெரியப்பனும் தூக்கி கொண்டு போய் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்து வந்தார்கள். இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு மேல 2வது நேரம் எப்படா ஊருக்கு போறேன்னு கேட்க இல்லையா. ஒரு குழந்தைய, அதுவும் பெண் குழந்தை, ஆண் குழந்தையாவது படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். பெண் குழந்தையே வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு திருமணம் செய்வித்து அவ எப்படி அனாதையாவா? எதற்காக அனாதை ஆசிரமம் தேவை? தாயும் தந்தையும் போன உடனே ஒருத்தன் அனாதை ஆனான்னு சொன்னா, அந்த குடி எதற்கு இருக்கிறது? அந்த குலம் எதற்கு இருக்கிறது? இன்றைக்கு ஆறாத ஆசைகள் வருகின்ற போதுதான் அது. இருந்தாலும் எங்க வீட்டில் அவ எப்பவுமே வந்து நோயாளி, அவ பார்க்க முடியாது, வேணா அத்தான் எடுத்துட்டு போய் விளக்கட்டுமேன்னு சொல்றான் தெரியுமா. இது ஆறாமையினால் வந்த துயரம். ஆறாத அந்த கரணங்கள் உடையவர்களுக்குத்தான் இந்த ஆறாமை அதிகம். ரொம்ப அருமையா சொல்லுவாரு, இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர். எங்க கொண்டு வைக்கிறாருன்னு பாருங்க திருவள்ளுவர். துன்பம் படும்போதுதான் உயிருக்கு தன் மேல ரொம்ப ஆசை இருக்குமா. ஒருத்தனுக்கு உயிர் மேல ஆசை எப்போ வருமா? துன்பப்படும் போது தான் வரும். சரி, எப்படியும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, இந்த அக்டோபர் 24 இந்த கிரகங்கள் மாறி வரும்போது இந்த 2 மாசம் தானே ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைப்போம். இது ஆறாத அந்த கரணங்கள். இது ஒண்ணு தெரிஞ்சாச்சுன்னா போதும் உவர்ப்பு வருவதற்கு. என்னதான் போட்டாலும் இந்த குழி நிரம்ப போவதில்லை. ஆகையினாலே இதற்கு ஓரளவு இட வேண்டியதுதான். இன்னும் நோவு வராமல் இருக்க, பசி இல்லாமல் இருக்க, களைப்பு இல்லாமல் இருக்க ஓரளவு இட வேண்டும். அதனுடைய முழு ஆசைகளையும் நிறைவு செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும். கரணங்கள் கெட்டார் சித்தார் சேர்ந்ததனோடு ஒத்தாரே யோக பரர் ஆனவர்கள். இறைவனுடைய திருவருளோடு நிற்கிறவர்கள் தான் யோக பரர், பரயோகத்திலே அழுந்தியவர்கள் ஆவார்கள். எத்தாலும் ஆறாத அக்கரணத்து ஆர்ப்புண்டு இங்கு அல்லாதார் பேராமல் செல்வார் அதன் பின். பேராமல் எதன் பின் செல்வார்? கரணங்களின் பின்னாலே சென்று கொண்டே இருப்பார். கரணங்களின் பின்னாலே செல்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பிற்பட்டு உழலுவார்கள் இல்லையா. நாவுக்கு சுவை தேடி அலைகிறவர்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே காஃபி சாப்பிடலான்னு கேட்டா வேண்டாம், விஞ்சை விலாசில் போய் இட்லியும் காஃபியும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி இவ்வளவு தூரம் போவான். அதேதான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், பசிக்கிற போது ஏதாவது கொடுக்கணும். அது எப்படி இருந்தாலும் சரிதான் என்கிற எண்ணம் இல்லாமல் கரணங்களால் அழைக்கப்பட்டு தற்போதம் கெட முடியாமல், தன் வசமாக நிற்க முடியாமல், போன பாட்டில் அடி எடுத்து கொண்டால் பரவசப்பட்டு தன் வசம் இழந்து அலைவார்கள் என்பதை
இதனுள்ளே 47வது பாடலிலே கூறுகிறார். 48வது பாடலிலே கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரேயும் கண்ணும் கருத்தும் கலிகூற நன்னி வடமடக்கி நிற்கும் வடவித்தே போல உடனடக்கி நிற்பர்கான் உற்று. இந்த யோகத்திலே ஆழ்ந்த சிவயோகிகளின் பெருமையை ஒரு சாதாரண ஓமையிலே வைத்து கூறுகிறார். இந்த கடைசி 2 அடியை நினைச்சு பார்த்துட்டா அந்த ஓமை விளங்கிய உடனே மற்றது விளங்கும். வடம் என்பது ஆலமரத்தை குறிக்கும். வடம் வாழை இலைய சொல்றது இல்லையா, வாழை இலை. அது மாதிரி ஆலிலைக்கும் வடபத்திரம் என்று பெயர். பத்திரம் இலை, வடபத்திரம் ஆலிலை. வடபத்திர சாயி ஆலிலையில் துயின்றவன். இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திர சாயி ஒன்று தெரியுமா? பெருமாளுக்கு பேர். ஆலிலையில் துயின்றவன். வடம் என்பது இந்த இடத்திலே ஆலிலையை ஆலமரத்தை குறிக்கும். வடம் அடக்கி நிற்கும் வட வித்து. அந்த இடத்துலயும் வடம் என்பது ஆலைத்தான் குறிக்கும். வட வித்து ஆல வித்தை குறிக்கும். ரொம்ப நல்லா சொன்னா ஆலமர் வித்தின் அருங்குரலானு கம்பர் சொல்லுவார். இந்த இடத்தை ஆல் அமர் வித்து, அதுக்குள்ளதான் அந்த பெரிய ஆலமரம் இருக்கு. ஆலமரத்தினுடைய வித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடுகை விட சிறியதாக இருக்கும். அதிவீரராம பாண்டியன் நல்லா சொல்லுவார். தெள்ளிய ஆலின் சிறு பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை ஆட்பெரும்படையுடும் அணிதேர் புறவி அண்ணல் யானை ஆட்பெரும்படையுடும் மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அந்த பெரிய ஆலமரம் அவ்வளவு சிறிய வித்தில இருந்து தோன்றுகிறது. அந்த வித்துக்குள்ளே ஆலமரம் அடங்கி நிற்கிறது என்பது நம்முடைய கொள்கை, சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. இந்த வித்துக்குள்ளே தான் இந்த ஆலமரம் அடங்கி இருக்கிறது. காரியப்பட்டு வெளிப்பட்டு தோன்றுகிற பொழுது அது ஆலமரமாக விரிந்து பறக்கிறது. வடம் அடக்கி நிற்கும் வட வித்தே போல உடன் அடக்கி நிற்பர்கான். எதை உடன் அடக்கி நிற்பர்? அது முந்தின வரியில வருது. கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரு. இறைவன் என்பவன் கண்ணை கடந்தவன், கருத்தையும் கடந்தவன். கண்ணுக்கு புலனாகாதவன். அவனை இதுதான் இறைவன் என்று காட்ட முடியாது. இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாரேன்னு சொல்லிடுவார். அந்த கண்ணையும், கண்ணை மட்டும் இல்லை, கருத்தையும் கடந்ததொரு பேரு. அந்த பேரு கண்ணும் கருத்தும் கலிகூற நன்னி நிற்கும். யாரை நன்னி நிற்கும்? இந்த வடம் அடக்கி நிற்கும் வடவித்தே போல அடக்கி நிற்கின்ற யோகிகளின் உள்ளத்துக்குள்ளே, இல்லையா? உள்ளத்துக்கு உள்ளேயும் உளன் புறம்பிலும் உளன். இவர்களுக்கு மிகவும் அனித்தாக நிற்பன். கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரு நன்ன, அவனுடைய திருவடி. இந்த இடத்துல நன்னி என்பதை நன்ன என்று பொருள் கொள்ள வேண்டும். இவர்களை நன்ன வடம் அடக்கி நிற்கும் வட வித்தை போல அதையும் தம்முடன் அடக்கி நிற்பர். தம் உள்ளத்தை அடக்கி இறைவனுடைய திருவடி பெயரிலே தன்னை இழந்து எப்படி ஆல மரம், ஆலம் விழுதுகள் போன்றவற்றையெல்லாம் ஆலம் வித்து தன்னுள் அடக்கி நிற்கிறதோ, இவ்வளவு சின்னவனிடத்துல எத்தனையும் அரியை நீ எளியான. அதான் அவன் அறியவன் தான். ஆனா அவனிடத்திலே அன்பு பாராட்டுகிற, அவனிடத்திலே தன்னை முழுவதும் ஒப்படைத்து விட்டவர்களுக்கு அவன் எளியனாவான். கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரேயும் கண்ணும் கருத்தும் கலிகூற. அது முந்தின பாட்டுல ஆறாத கரணம்னு சொன்னார் பார்த்தீங்களா? இங்கே கண்ணும் கருத்தும் கலிகூற. இந்த களி இருக்கிறதே, இந்த இன்பம், இந்த மகிழ்ச்சி, இதுவும் பரவசம்தான். ஆனா இவன் எதை சாருகிறான்ங்கிற ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? வேண்டாத அசுசியான புலாலை விரும்புவதற்கும் பாலை விரும்புவதற்கும் வேறுபாடு உண்டு. அமுதத்தை விரும்புவதற்கும் வேறுபாடு உண்டு. இந்த சாட்சி சிறப்பு கிடைப்பதனாலே இந்த பரவசம் வேண்டப்படும் பரவசம். அந்த பரவசம் உலக இன்பங்களிலே வருகிற பரவசம் வேண்டப்படாத பரவசம். அதே கருத்தை மேலும் விரித்து சொல்லுகிறார்.
வானகமும் மண்ணகமும் ஆய் நிறைந்த வான்பொருளை ஊனகத்தே உண்ணுமது என். இறைவன் வானகத்தையும் கடந்தவன், மண்ணகத்தையும் கடந்தவன், எல்லையிலா பரம்பொருளாக நிற்பவன். அத்தகைய வான்பொருளை ஊனகத்தே உண்ணுமது என் என்றனையேல் ஏனகத்து வாதனையை மாற்றும் வகை அதுவே மண்முதலாம் ஆதனமே அன்றோ அதற்கு. மண்முதலாம் என்பதனாலே தத்துவங்களை உணர்த்துகிறார். நம்முடைய தத்துவங்களிலே மிகவும் பருப்பொருளாக இருப்பது மண். ஆகவே இதிலிருந்து தொடங்கி நாதம் ஈராக உள்ள தத்துவங்கள் எல்லாம் அதுதான் அதற்கு இடம். அவன் எங்கும் பறந்து இறைவன் கலந்தும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் என்று சொல்லுகிறதைப் போல நிற்கின்ற அந்த பொருள் இந்த உயிரின் ஊனகத்தின் உள்ளேயும் இருக்கும். ரொம்ப எளிதாக சொல்லுவார். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறுன்னு சொல்லுவாரே. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். ஆனால் நீ உடலில் இடம் கொண்டவன். அதே மாதிரி காயமே பரிசையாக திருமூலருடைய திருமந்திரத்தில் அவனுடைய கோவில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அந்த ஊனுக்குள்ளேயும் அவன் வந்து குடியேறுகின்ற தன்மை வாய்ந்தவன். வானகமும் அன்னகமுமாய் நிறைந்த வான்பொருளை ஊனகத்தே உண்ணுமதன். இந்த கழிக்கத்தக்க வெறுக்கத்தக்க மனதிற்குள்ளே உண்ணுமது என். அப்படி உன்னாலே உன்னிவிட முடியுமா என்று கேட்டால் ஏனகத்து வாதனையை மாற்றும் வகை அதுவே. மண் முதலாம் ஆதனமே என்றோ அதற்கு. இந்த மண்ணிலே கூட அவன் ஒன்றாயும் உடனாயும் நின்று இந்த தத்துவங்கள் அனைத்திலும் நடத்தி செல்லுகின்ற தன்மையை உடையவனாயிற்றே. அவன் ஏன் என்னுடைய உள்ளத்தில் உள்ள குடிபோக மாட்டான்? அதுக்கு காரைக்கால் அம்மையாருடைய பாடல் ஒன்றை ஆசிரியர் இங்கே எடுத்து ரொம்ப பொருத்தமாக அமைத்து தருகிறார். வானத்தான் என்பாரும் என்க மற்ற உம்பர்கோன் தானத்தான் என்பாரும் என்க. உம்பர்கோன் தானம் வானுலகம். தானத்தான் என்பாரும் என்க. ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மொய் ஒளிசேர் கண்டத்தான். நஞ்சினாலே நஞ்சு உண்டதனாலே இருண்ட ஒளிசேர் கண்டம். மொய் ஒளிசேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். அவன் வானத்தான் என்று சொன்னாலும் சொல்லுங்கள், மண்ணிலே உள்ளவன் என்று சொன்னாலும் சொல்லுங்கள், உம்பர்கோன் வாழ்கின்ற நாட்டை அங்கே சேர்ந்தவன் என்று பேசினாலும் பேசுங்கள். ஆனால் நஞ்சை உண்டதனாலே ஒளி சேர்ந்த கண்டத்தினை உடைய இறைவன் என் நெஞ்சத்தான். நெஞ்சத்தான்னு சொல்லும் போதே ஒண்ணு, நம்முடைய நெஞ்சத்தை திறந்து வைத்து அவனுக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னா நெஞ்சு முழுவதும் அவனாகவே நிறைவான். இது நம்ம அருளாளர்கள் பல இடங்களிலே சுட்டி சென்றிருக்கிறார்கள். ஆனா இடம் கொடுக்கணுமே, அதானே கொடுக்கறதுக்கு தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கானே தவிர நாம தான் அதை செய்யறது இல்லையே தவிர அவன் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது இந்த உள்ளம் அவன் உல்லாசமாய் வீற்றிருக்க உதவுகிறதோ அப்பொழுது அந்த உள்ளம் நிறைந்து அவன் அருள் பாலிக்கின்றான் என்ற சென்ற பாடலின் கருத்தை மீண்டும் இந்த பாடலில் எடுத்து மொழிகிறார். அடுத்து அடியார்களுடைய வரலாற்றை பற்றி எடுத்து சொல்லி, நீ எந்த வழியிலாவது எந்த நெறியை கை கொண்டாவது, எனக்கு அது முடியாதுங்களே, என்னால் அதை செய்ய முடியாத, அப்போ உனக்கு எது செய்ய முடியும் அதை செய். இதுதான் நம்முடைய அடியவர்கள் வாழ்ந்த நெறி. இன்னது செய்வேன் என்று தங்களுக்கு எட்டாத ஒன்றை அவர்கள் நினையாமல் அவர்களால் இயன்ற ஒன்றை பற்றி நின்று அதிலே எந்த விதமான தளர்வும் காட்டாமல் நின்றது இவர்கள் சென்ற வழி. அதை ஞாபகப்படுத்துறார். கல்லில், கமரில், கதிர் வாளில், சாணைதனில், வல்லு பலகையினில் வரிசையா சொல்றார் ஒவ்வொரு அடியாருடைய வரலாறு. கல், திருக்குறிப்பு தொண்ட நாயனாரை மனதிலே வைத்துக்கொண்டு பேசப்படுகிற சொல். ஒரே கல்லுன்னு மட்டும்தான் சொன்னார். கல் துணி துவைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று. திருக்குறிப்பு தொண்டர் உங்களுக்கு தெரியும், அவருடைய வரலாறும் நான் ஒன்றும் புதிதாக சொல்ல போவதில்லை. அவர் சலவை தொழிலாளி. அவரால் முடிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியவர்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுடைய துணிகளை துவைத்து உலர்த்தி கொடுப்பார் திருக்குறிப்பு தொண்டர். அது முடியவில்லை என்ற போது தன்னுடைய தலையை கொண்டு துணி துவைக்கின்ற கல்லிலேயே துவைப்பதற்கு முற்பட்டவர் திருக்குறிப்பு தொண்டர்.
இங்கே அவர் தொழில். ஆனால் ஒரே ஒன்று, அதை தொழிலாக கொள்ளாமல் தொண்டாக கொண்டார். அப்போ நம்முடைய தொழில் அதையே தொழிலாக கொள்ளாமல் தொண்டாக கொண்டால் போதும். இறைவனுக்கு, அடியார்களுக்கு இதுவே தொண்டு என்று கருதி செய்தார். இது ஒன்றே போதும். கல்லில், கமரில், கமருங்கிறது பிளவு என்ற பொருளை தரும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ தண்ணீர் இல்லாமல் ஊரில் நிலங்கள் எல்லாம் வெடித்து பிளக்கின்றனங்கிற செய்தி பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு வறிய பஞ்சகாலத்திலே அறிவாட்டாயனார் இறைவனுக்கு திருவமுது செய்வதற்காக கொண்டு சென்ற பொருள்கள் எல்லாம் சிதறி நிலத்தின் வெடிப்புக்குள்ளே விழுந்து போயிற்று. ஊட்டி அறிந்தவரை இறைவன் ஆட்கொண்ட கதை உங்களுக்கு தெரியும். கமர் என்பது அந்த நிலத்தின் வெடிப்பை குறிக்கும். கதிர் வாளில் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை இதில் நினைவுபடுத்துகிறார். ஏயர்கோன் கலிக்காமருடைய வரலாறு உங்களுக்கு நான் மீண்டும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இறைவனை தூதனுப்பிறார் சுந்தரர் என கேட்டு மிகவும் சுந்தரர் மீது சினங்கொண்டிருந்தார். அவரை பார்க்க கூட விரும்பாதிருந்தார். இரண்டு பேருக்கு இடையிலே அன்பு ஏற்படுத்த முயன்ற, நட்பு ஏற்படுத்த முயன்ற பெருமான் ஏயர்கோன் கலிக்காமனாருக்கு வயிற்று நோய் கொடுத்து, இந்த நோய் தீர வேண்டுமானால் ஆலால சுந்தரர் நம்பியாரூரர் வந்தால் தான் தீரும் என்றார். அவர் வந்து தீர வேண்டிய தேவையில்லை, அதைவிட உயிரையே நீட்டு விடுவது மேல். இந்த எண்ணம் இல்லாமத்தான் இன்றைக்கு நாட்டிலே பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே தலைதூக்கும். எடுத்துக்கொண்ட காரியத்தை இதை நிறைவேற்றி முடிப்பேன், முடியவில்லை என்றால் அந்த முயற்சியில் உயிர் துறப்பேன். ஏன்னா கொள்கையை விட்டு கொடுக்கறத விட உயிரை விட்டுறது மேல் என்று எண்ணுகிறவர்கள் இல்லை. அப்படி இல்லாத காரணத்தால் தான் பல குழப்பங்கள் என்று ஏயர்கோன் கலிக்காமர் தன்னையே தன்னுடைய வாளாலே மாய்த்து கொள்ளுகிறார். அவருடைய மனைவியார் சுந்தரரை எதிர்கொண்டடைக்கிறார். இவரை உடலை மறைத்து வைத்துவிட்டு அதன் பிறகு சுந்தரருடைய பெருமானுடைய திருவுருளாலும் சுந்தரருடைய துணையாலும் ஏயர்கோன் கலிக்காமர் உயிர் பெற்று விடுகிறார். அப்புறம் சாணை இதனில்னு சொல்றதுல, இந்த சாணை என்பது மூர்த்தி நாயனார் சந்தனம் தேய்த்து சந்தன பலகையில சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சாத்துகின்ற பழக்கமுடையது. சமணர்களுடைய சூழ்ச்சியினாலே சந்தனக்கட்டையே கிடைக்காம போயிடுச்சு. அந்த காலத்துல சமணர்களுடைய சூழ்ச்சியினாலே கிடைக்கல, இப்போ கிடைக்கல. சந்தனம்ங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கட்டை கிடைக்கும். சந்தனம்ங்கிற பேர்ல உங்கள்கிட்ட ஒரு கட்டையை கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்தா மோந்து பார்த்தா நல்லா வாசனையா இருக்கும். வீட்டில் 2-3 நாள் வச்சுட்டு பழைய வீடு எடுத்து மோந்து பார்த்தா ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரும், சாதாரண மரங்கள்லேருந்து வர மாதிரி. அப்போ தன்னுடைய கையையே முழங்கை வரை அரைத்தவர் மூர்த்தியார். அந்த மாதிரி ஒரு மனத்திலே உறுதியோடு இறைவனுக்கு தொண்டு செய்தவர். சாணை தண்ணில், வல்லுப்பலகையினில், அது சூதாடு பலகை. இந்த பழைய காலத்தில் இந்த சதுரங்கம் விளையாடுவதற்கு பலகையில் கட்டங்கள் போட்டிருப்பார்கள். அப்புறம் கையில் இது தாயம் விளையாடுவதற்கு பயன்படுத்துவார்களே, அதுபோல ஒன்றை வைத்து விளையாடுவார்கள். மூர்க்க நாயனார் இவர் எப்படி இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக சூதாடுறாரு. சூதாடுறதை பற்றி சொல்லும் போதும் சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது சூதாட்டத்தை பற்றியும் சேக்கிழாருக்கு தெரியுங்கிறது ஒண்ணு. இவர் எப்படி நடந்துகிட்டாருங்கிறதையும் சொல்லுவார். யாரையாவது போய் வலிந்து கூப்பிடுவது, சூதுக்கு அழைப்பது. சூதுக்கு அழைக்கிற போது வறந்து உட்கார்றான்ல, அவன் முதல் தடவையே தோத்துட்டான்னா இழந்துச்சு ஓடிடுவான். மீண்டும் பந்தயம் வச்சு விளையாட வரமாட்டான். ஆகினால முதல்ல தோக்கிறது. தோற்ற உடனே அவனுக்கு, விளையாடுகிறவனுக்கு ஒரு ஊக்கம் வரும். இந்த ஆளுக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு, நம்ம விட சோனி, நாம் இந்த ஆளை எப்படியாவது வீழ்த்திடலாம் அப்படின்னு அவர் ரொம்ப உற்சாகமாக விளையாட ஆரம்பிப்பார். விளையாட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணைய தொகை உயர்ந்து கொண்டே போகும். அப்புறம் தரணும், தரலன்னு சொன்னால் கத்தி எடுத்துருவார். கத்தி எடுத்து வாங்குறது இன்னைக்கும் பழக்கம்தான். சூதாடுகிற இடங்கள்ல தான் அதிகமான சங்கடங்கள்லாம் வரும். இந்த பணத்தை கொண்டு போய் அவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை சேக்கிழார் நமக்கு அறிவிக்கிறார். அவர் இறைவனுடைய திருத்தொண்டுக்காக அதை பயன்படுத்தினார். கல்லில், கமரில், கதிர்வாளில், சாணைதனில், வல்லு பலகையனில் வாதனையை சொல்லும் அக மார்க்கத்தால் அவர்கள் மாற்றினர்கான் ஐயா, சகமார்க்கத்தால் அன்றே தான்.
அவர்கள் வேறு மார்க்கத்தை பின்பற்றினார். ஏயர்கோன் கலிக்காமற சொல்லுகிற பொழுதே சுந்தரருக்கு நேர்மாறான மார்க்கம் என்பதை காட்டுவதற்காக சுந்தரர் பின்பற்றிய வழி இருக்கிறதே, இது சகமார்க்கம் என்ற சொல்லாலே சொல்லப்படும். அந்த வழியில போல, சகமார்க்கத்தில் போல, சகமார்க்கம் என்று சொல்லுகிற பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படியிலே சகமார்க்கம் யோக மார்க்கத்தை காட்டும். நியமம் நியமம் என்ற அந்த வழியில அட்டாங்க யோகத்திலே போகாமல் இவர்கள் அகமார்க்கத்தான் தோழமை நெறியிலே நின்று விதிக்கப்பட்டவற்றை செய்து விலக்கப்பட்டவற்றை ஒழித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆசனம் பிராணாயாமம் என்றெல்லாம் வைத்துக் கொள்ளாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய உள்ளத்தால் பின்பற்றி ஒழுகுகின்ற நெறி இல்லையா? உள்ளத்தால் பொய்யாமை வேண்டும்னு வள்ளுவர் சொன்னது போல அந்த உள்ளத்தால் செய்கின்ற பொழுதே அது உயர்ந்ததாகிறது. விதிக்கப்பட்ட நெறிகள் என்று ஒன்றும் இல்லைங்கிறத விளக்க சொல்லுகிறார். இப்படியும் போனவர்கள், இப்படியும் இறைவனுடைய திருவடியையும் திருவருளையும் பெற்றவர்கள் உண்டு. ஆகையினாலே உனக்கு எது முடியுமோ அந்த வழியிலே நின்று, அதுக்கு ஒரு நல்ல ரொம்ப எளிமையான உதாரணங்கள் எடுத்து தருகிறார். பெரிய புராணத்தை முழுவதும் படிக்கின்ற பொழுதே இதெல்லாம் நம்முடைய மனதிலே வரும். ரொம்ப சிரமப்பட்டுக்கல, 3 மணி நேரம் உட்கார்ந்து பூசணி செய்து அப்படிப்பட்டவங்களும் உண்டு. அதையும் சொல்லுகிறது பெரிய புராணம். அதை பற்றியே நினையாமல் அடியவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக அவருடைய உடையை வெளுத்துக் கொடுப்பது, அதுதான் திருக்குறிப்பு தொண்டை செய்தார். இறைவனுக்கு நிவேதனம் கொண்டு செல்வது, தன்னாலே முடியாத காலத்தும் சுமந்து செல்வது, இதைத்தான் அறிவாட்டாய நாயனார் சொன்னார். இறைவன் மீது கொஞ்சம் அதிகமான அதிகாரத்தை பயன்படுத்தினார் என்று கருதிய உடனேயே சுந்தரர் மீது வெறுப்பு கொண்டார் கலிக்காமர். 2 பேருக்கும் வேற எதுவும் போட்டியும் பொறாமையும் கிடையாது, தகராறு கிடையாது. இறைவனை ஏவலாமா என்பது இவருடைய கருத்து, அவ்வளவுதான். இப்படி நடந்து கொண்டானே, இப்படி நடப்பது இறைவனுக்கு செய்கின்ற ஒரு தவறு அல்லவா என்று இவர் கருதினார். அப்புறம் சாணி மூர்த்தியாருடைய வரலாறு, சந்தனம் கிடைக்கவில்லை என்றால் எலும்பையே அரைத்து சாத்த முயலுவேன் என்றவர் தன்னுடைய முழங்கையை அரைக்க முயலுகிறார், முற்படுகிறார். இறைவனுடைய திருவருள் தடுத்து ஆட்கொள்ளுகிறது. சூதாடி கூட இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும் என்பதை மூர்க்கநாயர், பேரே மூர்க்கநாயனார் தான். ஆனாலும் அவர் எதற்காக பயன்படுத்துகிறார்? இறைவனுடைய திருத்தொண்டுக்காக பயன்படுத்துகிறார். வழி எது என்பது இல்லை இல்லையா? சேவித்தும் சென்றிருந்தும் தண்ணீர் கடல் கிடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டி செய்தும்னு சொல்லுவாங்களே, இப்படி எது செஞ்சாலும் சரிதான். எக்கோலம் கொண்டாலும் எந்நிலையில் நின்றாலும் இறைவனுக்கு தொண்டு செய்ய முடியும். இதற்கு ஒரு குறிப்பிட்ட நெறிதான் என்று கொள்ள வேண்டுவதில்லை என்பதை 50வது பாடலிலே குறிக்கிறார். ஆக நான் அநேகமா ஒவ்வொரு நாளும் 5 பாடலா போயிடலாங்கிற நினைப்பில் இருக்கேன். இன்றைக்கு இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த சிவகந்தம் பரந்து நாறு கண்டவர் இதய கவல முகைகளெல்லாம் கண் திறப்பற்காகினி மேல் வந்த அருக்கதிரோன் உண்டமலர் பொழில் புடை சூழ் வெள்ளிமேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன், மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் கொண்டறிக மலர் தாழ் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்று செய்வான். பெருமதிப்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சென்ற வெள்ளிக்கிழமை 66வது பாடலை ஓரளவு பார்த்தோம். இந்த அதிலிருந்து தொடர்ந்து மீண்டும் அதே பாடலை ஒரு முறை நினைவு கூர்ந்து தொடர்ந்து செல்லலாம் என்று கருதுகிறேன். விருந்தும் குவிந்தும் விழுங்குவர்கள் மீண்டும் தெரிந்தும் தெரியாது நிற்பர், தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செய்கைப்பால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று என்பது பாடல். சைவ சமயத்திலே சார்ந்து சிவமாம் தன்மை பெருவாழ்வு பெற்ற மையடியார்களுடைய சிறப்பினை எடுத்துச் சொல்லுகின்ற பகுதி இது. இதோடு சேர்த்து அடுத்த பாடலும் தொடர்ந்து இதே கருத்தையே சொல்லும். இதற்கு அப்புறம் மூன்றாவதாக வருகிற பாடலும் கூட இந்த கருத்தின் தொடர்ச்சி தான். விரிந்தும் குவிந்தும் விழுங்குவர்கள் என்ற சொல் அனைவரும் விழுங்கும்போது அப்படித்தான் செய்யும். வாயை விரித்தும்
மீண்டும் குவித்து அதன் பிறகுதான் விழுங்குவோம். இந்த இடத்துல அதை குறிப்பிடவில்லை. பரந்துபட்ட நிலையை உடையவர்களாகவும் இருப்பார்கள், ஒருமுகமாக குவிந்த மனதினை உடையவர்களாகவும் இருப்பார்கள். யார்? தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செயலிழைப்பால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று. தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செயலிழை என்று சொல்வது இங்கே இறைவனுடைய சக்தியை குறிப்பிடுகின்றது. அவள் தெரிந்தே நிற்கின்ற செயலிழை. தெரியும், எங்க பார்த்தாலும் சரிதான், நம்ம இறைவனையும் இறைவனையும் உடனாக காண்கின்ற தன்மை சைவ சமயத்துக்கே உரியது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றறிக, அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பார் என்றுதான் திருக்களித்துப்படியாரே தொடங்குகிறது. ஆனா பல நேரங்களிலே இந்த அம்மையாகிய திருவருள் இருப்பதை நாம் மறந்து போகிறோம். எப்படி மறக்கிறோம்? அவள் தெரியாமல் நிற்கிறாள், மறைந்து நிற்கிறாள். ஆகையினாலே நாம் மறக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செயலும் திருவருள் இன்றி நிகழ்வது இல்லை என்பது நமக்கு நினைவுக்கே வருவதில்லை. எப்போ நினைவுக்கு வரும் தெரியுமா? எப்ப நம்முடைய காரியம் செல்லலையோ அப்ப நினைவு வரும். எப்ப நாம் நினைத்தது நடைபெறவில்லையோ அப்ப நினைவு வரும். பெரும்பாலானவர்கள் வேற மாதிரி நினைப்பாங்க. நான் என்ன குற்றம் செய்வேன், நான் ஒரு பாவமும் செய்யலையே, எனக்கு இது வருவானே என்றவர்கள் பேசுவார்களே தவிர, ஏதோ ஒன்று இருக்கிறது, இறைவனுடைய திருவருளிலே இது நடைபெறுகிறது என்று ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் 99.999 பேருக்கு கிடையாது, நமக்கும் கிடையாது. நான் இப்ப பேசுகிற போது உங்களிடத்துல இதை சொல்லுகிறேனே தவிர, ஒரு வயிற்று வலி வந்துருச்சுன்னு சொன்னா ஆண்டவன் என்னை போட்டு ஏன் இப்படி சோதிக்கிறான்? ஆண்டவன் சோதிக்கிறது இல்லை, ஆண்டவன் எனக்கு நன்மைதான் செய்கிறான். இந்த பிறப்பு நன்மை, இந்த பிறப்பிலே நான் அடைகின்ற இன்பங்கள் நன்மை என்று நான் காண்கிற போது, இந்த பிறப்பிலே நான் அடைகின்ற துன்பங்களும் நன்மை என்று காண வேண்டும். இறைவனுடைய சக்தி இரண்டு வகையாக நின்று உயிர்களை பிறக்கிறது. சைவ சித்தாந்தத்திலேயே ரொம்ப நெருடான தோல். எங்க அத்தா இருந்தான்னா அவள்கிட்ட விளக்கணும். திருவாளர் வைத்தியநாதன் அவர்கள் திரோதான சக்தி என்ற ஒன்று, அருட்சக்தி என்ற ஒன்று. இந்த ரெண்டும் ஒன்றா வேறா என்று கேட்டா ஒன்றுதான். இந்த ஒன்றுதான் இரண்டு தன்மைகளிலே பயன்படுகிறது. நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்றபடி இரண்டு தன்மைகளிலே அது பயன்படுகிறது. வேற மாதிரி சொல்லுமாறு, ஒரு சின்ன அகல் விளக்கை ஒரு திறந்த வெளியில ஏற்றி வைக்கிறோம். காற்றே இல்லை, சலனம் இல்லாம இருக்கிற இடத்துல அகல் விளக்கை ஏற்றி வைக்கிறோம். கொஞ்சம் காற்றடிக்கிறது, காற்றடித்த உடனே அந்த அகல் விளக்கு அணைந்து போகிறது. அதே திறந்த வெளியில வைக்கோல் போர் இருக்கிறது. இந்த வைக்கோல் போரிலே கொஞ்சம் தீப்பற்றி கொள்ளுகிறது, கொஞ்சம் காற்றடிக்கிறது. அதே மாதிரி முதல்ல அகல் விளக்கை அணைத்த அளவுக்கே காற்றடிக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? பற்றிக்கொண்டு எரியும். அந்த காற்றினாலே அது பற்றிக்கொண்டு எரியும். நம்முடைய தன்மைக்கு ஏற்ப அந்த காற்று பயன் தருகிறது. அகல் விளக்கா இருந்தா அணைச்சுப்படுது. இல்ல கொஞ்சம் அதிகமாக எரிவதற்கு உள்ள பொருள்கள் அங்கே இருக்குமானா அந்த காற்று அதை வளர்த்து விடுகிறது. நம்மை வளர்ப்பதற்குத்தான் இறைவன் தன்னுடைய திரோதான சக்தியை, மறைப்பு ஆற்றலை பயன்படுத்துகிறான். நான் இங்கே பலமுறை சொன்ன ஒன்றுதான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைவன் பாதத்தரம் என்று மாணிக்கவாசன் சுவாமிகள் சொல்லுவது இந்த மறைப்பாற்றலைத்தான். இந்த மறைப்பாற்றல் நம்ம இறைவனிடமிருந்து பிரிப்பதை போல தோன்றுகிறது தவிர பிரிப்பது இல்லை. இல்லையா? அவனுடைய திருவருளை நாம் உணர்வதில்லை. ஏன் உணர்வதில்லை? நம்முடைய அறியாமையினாலே உணர்வதில்லை. எந்த வினாடி நம்முடைய அறியாமை நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்போ அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபூதியில ஒரு பாடலை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் புகழாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு ஒரு பாடல். இந்த பாட்டு பொருள்லாம் ஒண்ணு விளக்க வேண்டாம், ஏற்கனவே நீங்க பலமுறை கேட்டதாக இருக்கும். வள்ளியம்மையாரின்
கணவனாக விளங்குகின்ற முருகப்பெருமானே, உன்னுடைய அன்பாலும் அருளாலும் என்னை பிடித்திருக்கின்ற பாசம் அல்லது ஆசை என்கின்ற சங்கிலி அருந்த பிறகு என்னாலே பேச முடியாத இன்ப பெருநிலை எனக்கு வாய்த்தது. இதானே ஒரு சொற்றொடரை எடுத்துக்கொள்ளுங்கள். பூசாமொழியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா, நினது அன்பு நினது அருள். ஆனா நினது அருளை நான் விளங்கிக் கொள்வதற்கு முதல்ல எனக்கு அன்பு வேணும். தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பர். மாணிக்கவாசகர் அப்பத்தான் சொல்றாரு. தெளிவான அன்புடையவர்களுக்கு நாம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ அதே அளவு அவனும் நம்மிடத்தில் அன்பு செலுத்துவான் என்று கூட சொல்லவில்லை. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்பை போற்றி என்று சொல்லுவார். ஆகவே நாம் அன்பு செலுத்துகின்ற பொழுது அவன் திருப்பி அன்பு செலுத்துவது மட்டுமல்ல, அன்பையும் அளவுக்கு அதிகமாக செலுத்துகின்றான், அருளையும் வழங்குகிறான். அவன் அருளாலே அவன் தாய் வணங்கி என்பதற்கு முந்தைய சொற்றொடர் சிவரவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். ஒவ்வொரு வினாடியும் நினைச்சுக்கிட்டே இருக்க பழகணும். உலகியல்ல ஈடுபட்டு நம்ம போன்றவர்களுக்கு அது கடுமையானதுதான். ஆனா முதல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டோன்னு சொன்னா அது தொடர்ந்து வரும். அது தொடர்ந்து வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டே வரும். எனவே இந்த இறைவனை நான் இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரம் ஆவதற்கு துணையாக நிற்பது திரோதான சக்தி. அது தடுப்பது போல காட்டுகிறது. அதே திரோதான சக்தி தான் இறைவனுடைய அருளுக்கு பக்குவம் பெற்ற பிறகு சிற்சக்தியாக மாறி உயிர்களுக்கு துணை நிற்கிறது. ஆகையினால தெரிந்தும் தெரியாமல் நின்ற செய்கழை என்று இறைவியை இங்கே சொல்லுகிறார். தெரிந்தும் தெரியாது நிற்கின்ற செய்கழை பால் என்றும் பிரியாது நின்றவனை பெற்று விரிந்தும் குவிந்தும் விழுங்குவர்கள் மீண்டும் தெரிந்தும் தெரியாது நிற்பர். எதை தெரிந்து நிற்பர், எதை தெரியாது நிற்பர், எப்போது விரிந்து நிற்பர், எப்போது குவிந்து நிற்பர். உலகியலை நோக்குகின்ற பொழுது அவர்கள் வேதம் பாராட்டுவதில்லை இல்லையா? எனக்கு எது நன்மை, எனக்கு எது நலம். அநேகமா நீங்க பாருங்க, எந்த ஒரு காரியத்தையும் பேசுகிற போது நியாயப்படுத்துவதற்கு என்ன உண்டோ அதுதான் பேசு. மயிலப்பனுக்கு ஒரு உதவி செய்யணும்னு எனக்கு போகணும்னு வை. அதுக்கு காரணங்களை நான் தேடி கண்டுபிடிப்பேன். தேடி கண்டுபிடிச்சு இல்லைங்க நீங்க சொல்றது நியாயம் இல்லை, நான் சொல்ற பிரின்சிபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மயிலப்பன் தான் எனக்கு தகுதியுடையவர் ஆகிறாருன்னு பேசு. மயிலப்பனுக்கு அதுவே செய்ய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேற பிரின்சிபிள் தேடுவேன். எப்பவுமே தெளிவாக எனக்கு மயிலப்பன் மேல விருப்பு அல்லது வெறுப்புன்னு சொல்ல மாட்டோம். ஆனா பேசுகிற பொழுது எப்படி பேசுவோம்? ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையிலே குறிக்கோளின் அடிப்படையிலே இது நடப்பதை போல பேசுவோம். இப்படி பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எது விருப்பமோ அதை சார்ந்தும், எதின் மேல் நமக்கு விருப்பம் இல்லையோ அதை விட்டு விலகியும் நிற்கும். ஆனா சிவஞானம் பெற்று சிவனுடைய திருவருளிலே அழுந்து நிற்பவர்கள் தனக்கென்று எதையும் விரும்ப மாட்டார்கள். ஆகையினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள், வேண்டிய செயல் வேண்டாத செயல்னு ஒண்ணுமே கிடையாது. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒவ்வொருவர் ஆற்றிய தொண்டனையும் நினைக்கின்ற பொழுது விருப்பு வெறுப்போடு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மனம் செலுத்தியும் இன்னொரு குறிப்பிட்ட இடத்திலே மனம் செல்லாமல் இருக்கவில்லை. எல்லோரையும் ஒன்று போலவே நினைத்தார்கள். எல்லோரையும் ஒன்று போலவே நினைக்கின்ற பொழுதுதான் இத்தகைய தீர செயல்கள். சின்ன குழந்தை கூட அது தாய் பாலருந்தியதனாலே இறைவனுக்கு வைத்திருந்த அரிசியை உண்ட குற்றத்தை செய்தது என்று கொள்ள வேண்டும்னா அது எந்த விருப்ப வெறுப்பும் கிடையாது. இது குழந்தை, அது வயசானது அப்படிங்கிற நினைப்பே கிடையாது. சரி, இறைவனுடைய அடியார்களுக்கு அமுது சீவிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட உடனே சிறு தொண்டருக்கு தன்னுடைய மகன் என்ற நினைவு கூட மறந்து போகிறது. அவ்வளவு விரிந்த பார்வை உடையவர்களாக இருப்பார்கள் உலகியலை சார்ந்த அளவிலே. ஆனா இறைவனை சார்ந்த அளவிலே இறைவன் ஒருவனிடத்திலே மட்டிலும் அன்பு பாராட்டுவார்களே தவிர அங்கே குவிந்து நிற்பார்கள். உலகை நோக்குகின்ற பொழுது விரிந்த மனமுடையவர்களாகும், இறைவனை நோக்குகின்ற பொழுது அவனன்றி வேறதையும் சிந்தியாத நற்சிந்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவனுடைய திருவருளை விழுங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு விழுங்க முடியும். மாணிக்கவாசகர் நம்ம சொல்லுவார், நமக்காகத்தான் சொல்லுவார், நான் விழுங்க முயற்சித்தேன், விழுங்க முடியாமையினாலே வினையின்மையால் விக்கினேன் அப்படின்னு சொல்லுவார்.
ஆனா சிவஞான பேருடையவர்கள் விழுங்குவர்கள், விரிந்தும் குவிந்தும் விழுங்குவர்கள், மீண்டும் தெரிந்தும் தெரியாது நிற்பர். தற்போதும் என்ற ஒன்று இழந்தவுடனே தெரிந்ததென்ற ஒன்று, தெரியாது என்ற ஒன்று அவர்கள் இல்லை என்பதை இந்த பாடலில் உணர்த்துகிறார். ஏறக்குறைய இதே கருத்தை அடுத்த பாடலிலும் அதற்கு அடுத்த பாடலிலும் தொடர்ந்தே காட்டுகிறார். ஆதனமும் ஆதனியுமாய் நிறைந்து நின்றவனை சேதனனை கொண்டே தெளிவுற்று சேதனனை சேதனனிலே செலுத்தி சிற்பரத்தராயிருப்பர் ஏதமரக் கண்டவர்கள் என்று. ஏதம் குற்றம், குற்றம் இல்லாமல் கண்டவர்கள், குற்றமற்ற பரம்பொருளை நோக்கி நிற்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? எதிலே பதிந்திருக்கு ஆசனம் சொற்கள் கொஞ்சம் நெருடாகவும் கொஞ்சம் அச்சுறுத்துவது போலும் அமைந்திருக்கும். ஒரு பொருள் இருக்கின்ற இடம் ஒன்று, அதுல இருக்கின்ற பொருள் ஒன்று இல்லையா? ஆசனம், இந்த ஆசனத்திலே அமர்ந்திருப்பது இன்னொன்று. இந்த இடத்துல ஆதனமும் ஆதனியுமாய் நிறைந்து நின்றவனை, இவன் எதுல போய் நிற்பான்? இறைவன் எதிலே தங்கி இருக்கிறான், இவன் எதில் வீற்றிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, வீட்டிருக்கின்ற இடமும் அவன் தான், வீட்டிருக்கின்ற பொருளும் அவன் தான் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு இடத்தை சொல்ல முடியுமா? இதில் மட்டும் இருக்கிறான், வேற எங்கும் இல்லை என்று பேசவே முடியாது. ஆகையினாலே ஆதனமும் ஆதனியுமாய் நிறைந்து நின்றவனை சேதனனை கொண்டே தெளிவுற்று, அவன் வழங்குகின்ற அறிவின் துணையை கொண்டு, சேதனம் அறிவின் அறிவு, சேதன பொருள் அறிவுடை பொருள், சேதனனை கொண்டே தெளிவுற்று சேதனனை, இந்த அறிவை சேதனனிலே செலுத்தி, அதை அறிவே வடிவாகிய இறைவனிடத்திலே செலுத்தி சிற்பரத்தராயிருப்பர். பரம் சிற்பரம், திருமந்திரத்திலும் பரமேஸ்வரர் சிவமாக நின்றது சிற்பரம், செம்பு பொன்னாகும் என்ற பாடல்ல வரும். சிற்பரம் அறிவே வடிவாகிய பரம்பொருள். ஏதவர கண்டவர்கள் தாமும் சிற்பரத்தின் தன்மையை எய்தியிருப்பார்கள். ஒன்றை நினைவுச்சுக்கோ, சிவஞானிகள் வாழ்வியலிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது கூட, வாழ்வியலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பொழுது கூட அவர்கள் சிந்தை சிவத்தை நாடியே இருக்கும். அவனை எங்கும் நிறைந்தவனாக கண்டு, இடமும் இடத்தில் நிறைந்திருக்கும் பொருளும் அவனே என உணர்ந்து, தம்முடைய அறிவை ஊக்குவிப்பதும் அவனே, உணர்த்துவிப்பதும் அவனே என்று கண்டு அவர்கள் வாழ்வார்கள். ஒரு பாயிண்ட் மட்டும் நினைவுச்சுக்கணும். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த அளவிலே உயிர் அறிவுடை பொருள். அறிவுடை பொருள் என்றாலும் கூட இதற்கு ஒரு வரையறை உண்டு, ஒரு எல்லை உண்டு. அதுக்கு மேல போகாது. உணர்கின்ற தன்மைதான் இந்த உயிரின் அறிவுக்கு உண்டே தவிர இறைவன் உணர்த்தாமலே உணரவல்லவன். நாம் கற்றுத்தான் தெளிய வேண்டும், ஆசிரியரிடம்தான் கேட்க வேண்டும். நமக்கு யாராவது உணர்த்தினால் அன்றி எதுவும் தெரியாது. ஆனாலும் நாம் அறிவு பொருள். அதுதான் ரொம்ப ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பல முறை உங்க முன்னால பேசின நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். திருப்பாரி புலியூருக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் போயிருந்தார். அங்கே ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த போட்டியில ஒரு பாடல் எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பாடலுக்கு ஈட்டடி கொடுத்து, கரையேற விட்ட முதல்வா உண்மை அன்றியும் ஓர் கதி உண்டாகும் அப்படின்னு சொல்லி முடிக்க சொல்லி காட்டிருந்தாங்க. அப்போ அவரு இந்த பாடல் நமக்கு தேவையில்லை, பாடலின் கருத்து. இந்த பாடல் என்ன சொல்றாரு? சேந்தனார் இட்ட தவிட்டையும் அமுதமாக உண்டவனே, உன்னையும் சத்துப்பொருள் என்று சொல்லுகிறார்கள், என்னையும் சத்துப்பொருள் என்று சொல்லுகிறார்கள். இல்லையா? நீயும் அறிவுடை பொருள், நானும் அறிவுடை பொருள் என்று சைவ சித்தாந்தத்தில் பேசுகிறார்கள். ஆனா உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமான்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுறார். க, ச, ட, த, ப, ர, இந்த 6 வல்லெழுத்துக்கள். இதுல க மொழிக்கு முதல்ல வரும், ச வரும், ட வராது, த வரும், ப வரும், ர வராது. அந்த டாவும் ராவும் வல்லெழுத்து தான், ஆனாலும் மொழிக்கு முதலிலே வராது. மெய்யெழுத்துக்களிலே வல்லெழுத்துல இந்த 2 மொழிக்கு முதல்ல வராது, மற்ற எல்லாம் வரும். இந்த ட ர மாதிரி நான் முதன்மை பெற முடியாது. நீ முதன்மை உடையவன், உன்னுடைய முதன்மையை வச்சு உனக்கு பின்னால் வர முடியும்.
என்று அவர் எடுத்து காட்டுவார் அந்த பாடலில். ஆகையினால இறைவன் வழிநடத்த சிவஞானியர்கள் வழிநடப்பர்கள். ஆகையினாலே இவர்களுடைய அறிவு இறைவனுடைய திருவருள் வெளிக்குள்ளே அடங்கிய அறிவு. அப்படி அடங்கிய அறிவினை உடையவர்கள் சேதனனிலே செலுத்தி அவன் வண்ணமாகவே அவனோடு இயைந்தவர்களாகவே சிற்பரத்தராகவே இருப்பார்கள் என்பதை இந்த பாட்டிலே சொன்னார். தவச்செல்வர்கள் பெருமை உடையவர்கள், அவர்களுடைய பெருமையை உணர்ந்து ஒழுக வேண்டும் என்பதை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். சிவனடியார்களின் பெருமையை நமக்கு உணர்த்துவதற்காகவே எழுந்த நூல் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தை வைத்துக் கொண்டே 12ஆம் சூத்திரத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மாலர் நேயம் மலிந்த ஒரு வேடமும் ஆலயந்தானும் அறநினைச்சவனே. அங்கே சிவனடியார்களை காணுகிற நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க, மாலர நேயம் மலிந்தவரும் அப்படின்னு சொல்ல, நேயம் மலிந்தவர் வேடமும்னு சொன்னார். அவர்களுடைய திருவேட பொலிவழகு மாதவ சிவஞானம் ஒரு பாடகர போய் சொல்லுவார், தவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வான்னு பேசுவார். அந்த வேடத்தை கண்டாலே போதும், அதுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத பத்தி கேள்வியே கேட்க வேண்டாம். அது என்னது, அது உண்மைதானா, இவர் தகுதி உடையவர் தானா, தகுதி இல்லாதவரான்னு கேட்டுட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த திருவேட பொலிவழகு இருந்தாலே போதும் நம்முடைய வணக்கத்துக்கு உரியவர்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களை வழிபடுவதன் மூலமாக இறைவனை வழிபடுகின்ற நன்மைகள் நமக்கு வந்து சேரும். இது சைவ சித்தாந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அவர்களை இகழ்வது மிகப்பெரிய பாவமாகும் என்பதையும் இங்கே நினைவுறுத்துவார். தாம் அடங்க இந்த தலம் அடங்கும். தாபதர்கள் தாம் உணரின் இந்த தலம் உணரும். தாபதம் என்பது தவவேடம். தவத்தின் உடையவர்கள் தாபதர்கள் என்ற சொல்லாலே குறிக்கப்படுவார்கள். இந்த இடத்துல வெறும் தவம் இல்ல, சிவனை நோக்கிய தவம், எம்பெருமானை நோக்கிய தவத்தினை உடையவர்கள். அவர்கள் அடங்க இந்த தலம் அடங்கும். தாம் உணரின் இந்த தலம் உணரும். உலகமெல்லாம் உய்தல் வேண்டும் என்பதற்காக சிவன் அருளையே அவர்கள் தாம் அடங்குவதனாலே இங்கேயும் கூட நாம் எய்துகின்ற நலன்கள் எல்லாம் நம்ம வந்து சேரும், ஒன்று இருப்பார்கள். அதன் மூலம் நமக்கும் உணர்த்துகின்ற தன்மையை அவர்கள் உடையவர்கள். தாம் முனியும் அவர்களுக்கு கோபம் வந்தால் வருமா, வராது, ஆனா வரும். ஏன்னா உடம்பெனும் குன்றேறி இருந்தார் வெகுளி கணமையும் காத்தலர், இதுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காங்க. வரவே வராது, ஆனா வந்துட்டா நம்மளாலே தாங்க முடியாது. தாம் முனியின் பூமடந்தை தங்காள், தெளிவா சொல்லியிருக்காரு. பூமடந்தை தங்காள், புகழ் மடந்தை போய் அகலும், புகழாகிய பெண் விட்டு நீங்குவாள். நாமடந்தை நில்லாள் நயந்து, நாமடந்தை நயந்து நில்லாள். இவர்களுக்கு கோபம் வருமானால் அல்லது அவர்கள் மனம் துன்புறுமானால், அப்படி துன்புறுகின்ற பொழுது அதனை உண்டாக்கியவர்களுக்கு, அதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு பூமடந்தையும் புகழ்மடந்தையும் நாமடந்தையும் விட்டு நீங்குவார் என்று திருமந்திரத்தில் ஒரு அருமையான பாடலை இங்கே எடுத்துப்படுத்திருக்கிறார். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தி ஆணையே என்று திருமந்திரத்தில் வருகிற பாடலை உரையாசிரியர் எடுத்து தந்திருக்கிறார். இந்த 3 பாடல்களிலே சிவஞானிகளுடைய தன்மையை சொன்னவர். அடுத்த பாடலிலும் மீண்டும் அதை நினைவுபடுத்துவதற்காக துரியம் கடந்த சுடர் தோகையுடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பிரம்மான் துரியத்தை சாக்கிரத்தே செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் ஆக்கியிடும் அன்பருக்கு அவன் என்று குறிப்பிடுகிறார். 5 அவத்தைகளை உயிரினுக்கு பேசுவார். அது உங்களுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒன்று. விழிப்பு நிலை ஒன்று, கனவு நிலை மற்றொன்று, உறக்க நிலை ஒன்று, துரிய நிலை அதற்கு அடுத்தது, அதையும் அடுத்தது துரிய அதீதம் என்று சொல்லப்படும். துரியம் கடந்த என்று சொன்னவுடனே துரியாதீதம் தான். இது மிக உயர்ந்த நிலை துரிய நிலை, துரியாதீத நிலை.
துரியம் கடந்த சுடற்தோகையுடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பெம்மான். திருவருள் எத்தகையது என்று கேட்டா, துரியாதீதமாக நிற்கின்ற அன்னையின் வடிவாக விளங்குவது. அவளை விட்டு என்றும் பிரியாது நிற்கின்ற பெருமான் துரியத்தை சாக்கிரத்தை செய்தருள். இந்த மாதவ சிவஞான முனிவர் சிவஞான சித்தியாருக்கு உரை செய்தருள்கின்ற பொழுது துரியத்தை சாக்கிரத்தை செய்தருளுகின்ற அருளாளராகிய இவர் தாம் செய்யும் நூல்களுக்கு இடையூறு வராது என்பதை அறிந்திருந்தாரேனும் தொடங்குவார். நாம விழித்திருக்கின்ற நிலையை விட்டு, விழித்திருக்கின்ற நிலையில நம்ம பலபடியாக நம்முடைய சிந்தை சிதறுகிறது. இது சிதறாமல் உள்ளம் குவிவது. முன்னால சொன்னார்ல, விரிந்தும் குவிந்தும். இந்த குவிகின்ற நிலை துரியாதீத நிலை. இந்த துரியாதீத நிலையை சாக்கிரத்திலே செய்வது, விழித்திருக்கும் போதே அந்த நிலையில இருப்பது. பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்களை? பார்க்கலாம், சில பேரை பார்க்கலாம். அதாவது அவன் துரியாதீதத்தில் நிக்கல, வேற ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும் போது நீங்க முன்னால நின்று என்ன பேசுங்க அப்படிமா கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள. அவன் சிந்தனை பூரா ஏதோ ஒரு கவலையிலோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையிலோ போயிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு வெக்கமில்லாம கேட்பான். முடியும். இது உலகியல் நெறியிலே. அருளியல் நெறியிலே துரியாதீதத்தை விழித்திருக்கும் போதே செய்யக்கூடியவர்கள். யார் முயன்று செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமை இல்லை. முயற்சி இல்லாமலே விழித்திருக்கும் நிலையிலேயே துரியாதீதத்தை அடைந்தவர்கள். அத்துரியம் கடந்த சுடர் தோகையுடன் என்றும் பிரியாதே நிற்கின்ற பெம்மான் தன்னுடைய அடியார்களுக்கு முற்றிலும் தற்போதமிழந்து சிவபோதத்தில் அழுந்தியவர்களுக்கு துரியத்தை சாக்கிரத்தை செய்தவர்கள். சாதாரண போயிட்டே இருப்பான். நம்ம மாதிரிதான் அவர்களும் நடந்து கொள்வதை போல தெரியும். ஆனா மொத்தமும் எதிலே பட்டுக்கொள்ளாமல் பழுத்த புளியம்பழம் போல எதிலையும் பட்டுக்கொள்ளாமலே அவருடைய காரியங்கள் நடக்கும். எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தேன்னு சொல்லுவது அதைத்தான். துரியத்தை சாக்கிரத்தை செய்தருளி தான் செய்யும் தன்மைகளும் அன்பருக்கு ஆக்கியிடும். அவருக்கு எதெல்லாம் வல்லமை உண்டோ அந்த வல்லமையை அன்பர்களுக்கு ஆக்குவான். அப்படி என்ன ஆக்குவான்? அதுக்குதான் நான் பின்னால வருகிற பாடல்கள்ல நால்வர் பெருமக்களை நினைவுபடுத்தி அதெல்லாம் சொல்லுவார். திருஞான சம்பந்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்றால் அவர் நிகழ்த்தவில்லை, இறைவன் நிகழ்த்துகிறார். இறைவன் நிகழ்த்துகின்ற அந்த அற்புதம் திருஞான சம்பந்தர் வழியாக வெளிப்படுவதனாலே திருஞான சம்பந்தரே செய்தார் என்று நாம் கொள்ளுகிறோம். தான் செய்யும் தன்மைகளும் அன்பருக்கு ஆக்குவான். திருநாவுக்கரசு நாயனார் அற்புதங்கள் நிகழ்த்துகிறார் என்றா அது அவர் நிகழ்த்திய அற்புதம் என்று. அவரா மந்திரம் ஜெயிச்சாரு, அவரா இது இவ்வாறு ஆகுக என்று சொன்னாரு. அவர் அப்படி சொல்லல. அஞ்சுவது யாவொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை. எதனால? கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னா அவ்வளவுதானே. ஆகினால அஞ்சு வருவதில்லை. இது தான் அடியான் என்பதனாலே அஞ்சுவதில்லை என்றுதான் சொன்னார். எனவே இறைவன் ஆக்குகின்ற செயல்கள் இறைவனுடைய அடியார்களுக்கு பெருமையை தேடித் தருகின்றன. தன்னுடைய செய்தியை அவர்களுக்கு ஆக்குகிறார். ரொம்ப அருமையான பகுதி நம்ம நினைச்சு பார்க்கணும். மதுரையில பூன்பாண்டியனுக்கு வெப்பு நோய் தோன்றிய உடனே வெப்பு நோய் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சி, சமணர்கள் ஞானசம்பந்த பெருமாள் இருந்த திருவிடத்திலே தீக்குழுவினார்கள். அப்ப இவர் சொன்னார், பையனை சென்று பாண்டியருக்காக வேண்டும். கையராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியருக்காக வேண்டும். அவர் நினைச்சு சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. நினைச்சு சொல்லிருக்கும் வழி இல்லை இல்லையா? திடீர்னு தீக்குளிச்சுட்டாங்கன்னு சொல்லி அடியவரெல்லாம் ஓடி வந்து முறையிடுகின்ற போது அதாவது வந்து டிக்ஷனரி எடுத்து என்னென்ன சொல்லு என்னென்ன எப்படி பயன்படுத்தும் நினைச்சு போடல. அவர் பாடுகின்ற பொழுது திருவுருளாலே பாடுகிறார். செய்யனே திருவாலவாய் உரைகின்ற செல்வனே கையராம் அமணர் கொழுகுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியருக்காக வேண்டும். சேக்கிழார் பெருமான் இவருடைய 30 சொல்லுவார். ஏன் பையவே என்று சொன்னார்? அந்த காரணத்தை சேக்கிழார் தான் சொல்லுவார். இந்த அரசருக்கு
இவர் கையாலே மேனியை தீண்டி திருநீர் பூசுகின்ற தவம் இருந்தது இல்லையா? இது பைய போகலன்னு சொன்னா படார்னு போய் பத்தி இருக்குன்னு சொன்னா அவன் இருக்க மாட்டான். ஒண்ணு சரி, அவன் வைக்கலையே, தீ வச்சது சமணர்களாச்சே, அப்ப சமணர்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னா அரசனாக இருக்கிறவன் தவறுகள் நேருகிற பொழுது நேராத வண்ணம் தடுக்கின்ற பொறுப்பை உடையவனாக. ஆக பாண்டியன்பால் அபராதம் உறுதலான். அப்புறம் மங்கையர்க்கரசியாருடைய மங்கள நாள் நீடிக்க வேண்டும் என்றால் அரசன் தீவிரமான நோயிற்று எதுவும் நடந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் வரிசையா எடுத்து சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். இது இறைவனுடைய திருவருளாலே ஞானசம்பந்தருடைய வாக்கிலே தோன்றிய சொல் பையவே சென்று என்பது. ஆக தன்னுடைய தன்மைகளும் தன்னுடைய அடியவர்களுக்கு ஆக்குவான். இது மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்துக்கலாம். ஞானசம்பந்தர் செய்தது, திருநாவுக்கரசர் பெருமான் செய்தது, சுந்தரர் செய்தது, மாணிக்கவாசகருக்காக நடந்த திருவிளையாடல்கள், இப்படி அடியார்களுக்காக நடந்த எல்லா திருவிளையாடலையும் எடுத்தா தன்னுடைய தன்மைகளை அடியவர்களுக்கு இறைவன் ஆக்கியிடுகிறான் என்பதை நினைவுபடுத்தும். 70வது பாடல், அதாவது 5 பாடலா கணக்கு வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட வேகமாகவே போகலாம் என்று கருதுகிறேன். ஓடல் சிவிகை, உலவாக்கிழி, அடைக்கப்பாடல், பனை, தாளம், பாலை நெய்தல், ஏடதில், வெப்பு, என்புக்கு உயிர் கொடுத்தல், இங்கு இவைதான் ஓங்கு புகழ் தென்புகலி வேந்தன் செயல். தென்புகலி வேந்தன் புகலியாகிய சீர்காழிப்பதியிலே அவதாரம் செய்துள்ள திருஞான சம்பந்தருடைய செயல். முன்னால் ஒண்ணு சொல்லியிருக்காரு தெரியுமா? தன் செயலே ஆக்கியிடும் அன்பர்க்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப தென்புகலி வேந்தன் செயல்ங்கிறது இந்த இடத்துல இறைவனுடைய திருச்செயல், அவனுடைய செயல் தான் அது. ஏன்னா இவன் தன்னுடைய செயலை அடியவர்கள் செயலாக்குகிறான். அதனாலதான் அவரும் கூட ரொம்ப தெளிவா சொன்னார். அரசாழ்வர் ஆணை நமதே, நம்பியாண்டார் நம்பிகள் அவரை பாராட்டுகிற போது ஆணை நமது என்பப்பறான் என்று பாராட்டுவார். இந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். திரு கொல்லம்பூரிலே ஓடம் செல்லுவதற்காக பாடல் பாடி அதனாலேயே ஓடத்தை செலுத்தினார். சிவிகை நெல்வாயில் அறத்துறையிலே முற்றுச்சிவிகை பெற்றார். உலவாக்கிழி திருவாவடுதுறையிலே தன்னுடைய தந்தையார் யாகம் செய்வதற்காக உலவாக்கிழி பெற்றார். அத நாவுக்கரசரே பாடிட்டாரு. கழுமல ஊரருக்கு 50,000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையினாரேன்னு அவரே பாடுவார். கொடுத்துருப்பார் உங்களுக்கு அப்படின்னு பாடுவார். உலவாக்கிழி, அடைக்கப்பாடல், திருமறைக்காட்டிலே திருக்கதவும் அடைப்பதற்காக பாடிய பாடல், அப்புறம் ஓத்தூரிலே ஆண்பனை பெண்பனையாக பாடிய பாடல், தாளம், திரு கோலக்காவிலே தாளம் பெறுவதற்காக பாடியது, பாலை நெய்தல் பாடியது, பாலை நிலத்தை நெய்தலுமாக்குவதற்காக பாடிய பாடல், ஏழு எதிர், அது மதுரையிலே நடந்த அற்புத நிகழ்ச்சி, வெப்பு நீக்கியது, பாண்டியனுடைய வெப்பினை நீக்கியது. வெப்புன்னு வெறுமனு போட்டார்ல, பாண்டியனுக்கு வெப்பினை தந்தது, வெப்பினை நீக்கியது, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெப்பு, என்புக்கு உயிர் கொடுத்தல், இது மயிலாப்பூரிலே நடந்த நிகழ்ச்சி. பூம்பாவையினுடைய அங்கத்திற்கு உயிர் கொடுத்து பெண்ணாக செய்த பகுதியை நினைவுபடுத்துகிறார். இங்கு இவைதான் ஓங்கு புகழ் தென்புகழி வேந்தன் செயல் என்று நினைவுபடுத்துகிறார். அப்புறம் அடுத்தது திருநாவுக்கரசு நாயனாருக்காக ஒதுக்கப்பட்ட பாடல். கொள்கரியில் நீற்றறையில் நஞ்சில் கொலை தவிர்த்தல். கொலை சமணர்கள் செய்திருப்பார்கள். அந்த கொலையை தவிர்த்து அவர்களுக்கே புண்ணியம் ஈட்டி தந்தவர். இந்த இவருக்கு ஏதாவது ஊர் நேர்ந்திருக்கும் என்று சொன்னா இந்த கொலைப்பாவம் சமணர்களை சார்ந்திருக்கும். தன்னுடைய எதிரிகளுக்கும் தீங்கு செய்தவர்களுக்கும் கூட பாவம் நேராது தடுத்த பெருமான் என்பதை நினைவுபடுத்துகிறார். கொல்கரி யானையின் காலில் இடற விட்ட பொழுது அதிலிருந்து மீண்டது. நீற்றிட்ட போது அதிலிருந்து ஈசன் அந்த இணையடி நிழலே என்று மீண்டது. நஞ்சிட்ட போது அந்த நஞ்சையும் அருந்தி உயிர் வாழ்ந்தது. கொலை தவிர்த்தல். கல்லே மிதப்பாய் கடல் நீந்தது. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பல்லவ அரசனாலே கல்லிலே பிடித்து கடலிலே இடப்பட்ட போது திருப்பாதிரி புலியூரிலே வந்து
கரையேற விட்ட குப்பத்துல, இன்னைக்கு சொன்னா கடலூர்னு சொல்லணும், அந்த பகுதியில வந்து கரையேறினார். நல்ல மறுவார் மறைக்காட்டில் வாசல் திறப்பித்தல். திருமறைக்காட்டிலே மறைகள் பூசித்து அடைக்கப்பட்ட வாயிலை திறக்கப்பாடி அருளினார். திறக்கப்பாடி என்னும் செந்தமிழ் உறப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்றார்னு இவரே நாவுக்கரசர் பெருமானே அவரையும் சேர்ந்துட்டு பாடுவார். திருவாமூர் ஆளி செயல், திருவாமூரிலே பிறந்த அப்பர் பெருமானுடைய செயல்களாகும். அப்புறம் ஒரு விசித்திரமான ஒன்றை சொல்லி இதை 72 முடிச்சுக்கணும். ஒரு விசித்திரமான செய்தியை சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை சொல்லுகிறார். இறைவன் 3 விதமான வடிவங்களை தாங்குவான். யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் என்று 3. இது எதற்காக? அவனுக்காக அல்ல, நமக்கு உணர்த்துவதற்காக. போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை செய்வான், யோகியாயிருந்து உயிர்க்கு யோகத்தை உணர்த்துவான், வேகியாக இருந்து உயிர்களுடைய வினையை வீட்டுவான். அப்ப அவனே தவம் செய்கிறவன். அவனை பார்த்தாலே தவம் செய்கின்ற முனிவனுக்கான நினைவு வரும். மற்ற தெய்வங்களை பார்த்தீங்கன்னா அந்த நினைவு வராது. ரொம்ப வாழ்க்கையில ஈடுபாட்டோடு இருப்பது போல இருக்கு. இவனுக்கு எதுவுமே கிடையாது. உண்பது இறந்ததைத்தான், பலி தேர்ந்து உண்பது, கையிலே ஓடு, இப்படி ஆண்டியாகவே காட்சியளிக்கின்ற இறைவன் தவம் செய்வனாகவே காட்சியளிக்கிறவன். மோகம் அறுத்திடில் நாம் முத்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர். ஆகமங்களிலே மோகத்தை அறுத்தவர்களுக்கே முத்தி என்று வரையறை செய்து உணர்த்தியவன் இறைவன். அவனுடைய வடிவமும் அதைத்தான் உணர்த்துகிறது. இந்த இறைவனை இவனே போட்டான் ஒரு ரூல், மோகத்தை அறுத்தால் மட்டும்தான் முத்தின்னு சொல்லி. மோகம் அறுத்திடின் நாம் முத்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையர்பால் தூதாக போகவிடும் வந்தொண்டன். 2 பேர்த்து துணுக்கு வச்சாரு. பறவையாற்றையும் தூதுவ வச்சாரு, சங்கிலியாற்றையும் தூதுவ வச்சாரு. ஆகையினால தோகையர்பால்னு பன்மையாலேயே சொன்னார். தோகையர்பால் தூதாக போகவிடும் வந்தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்வேன். அவன் செய்த தொண்டுகளை எப்படி என்னால விளக்க முடியும்? அதுவும் இறைவன் தன் செயலால் இல்லையா, அன்பர்தம் செயலை தன் செயலாகவே ஆக்குகின்ற இறைவனுடைய அருளிப்பாட்டின் திறம். மோகம் அறுத்திடில் நாம் முத்தி கொடுப்ப சொன்ன வார்த்தையை தவற வச்சுட்டார். எந்த வார்த்தை இறைவனுடைய திருவாயிலிருந்து பிறந்ததோ அதையே அவன் வாபஸ் வாங்கும்படியாக அவனை தொகையர்பால் தூதாக விடுத்த வந்தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்வேலியான். 72 இன்றைய நிறைவு செய்வோம். அடுத்து மாணிக்கவாசக பெருமானை நினைவு கூர்ந்து அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். உயர்ந்த உள்ளம் ஆகணும். உயர்ந்த உள்ளமா இருந்தா இந்த மாதிரி நல்ல நினைவுகளும் நிறைவுகளும் அதுல இருக்க. உதாரணம் வந்து வச்சுக்கோ, சரக்கு அதிகமாக போடப்பட்ட தட்டு கீழே தாழும். வெயிட் எங்க கூடுதோ அதுதானே தராசு கீழே தாழும். யாருடைய மனது நெகிழ்ச்சி உடையதாக இருக்குன்னு சொன்னா, அன்பு என்ற சரக்கை எந்த தட்டு தாங்கி கொண்டிருக்கிறதோ அது தாழும். வேற ஒண்ணும் வேண்டாம். 2 பேர் ஊருக்கு போறாங்க. இன்னைக்கு வச்சுங்களேன், இன்னைக்கு ஒரு கற்பனைக்காக வச்சுக்கணும். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு போறேன். அங்க ஆயிரக்கணக்கான பேர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஊருக்கு போவாங்க இல்லையா? தினசரி ஆயிரக்கணக்கானவங்க போறாங்க. டிக்கெட்டோடும் போறாங்க, டிக்கெட் இல்லாமலும் போறாங்கன்னு வச்சுக்கணும். ஆனா ஒரே ஒருத்தரை வழியில் போது மட்டும்தான் எனக்கு கண்ணில் கண்ணீர் வரும் இல்லையா? ஏன்னா அவர் மீது எனக்கு இருக்க அன்பின் காரணத்தினால என்னுடைய உள்ளம் கீழ் இருக்குது. அன்பின் நிறைவாலே உள்ளம் கீழ் நோக்கி வந்து, இது என்ன சாதாரணம் தானே, இப்ப அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. பல்லாயிரக்கணக்கான மைல் சில மணி நேரங்களிலே கிடக்கின்ற வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. சென்னைக்கு போறதுல என்னையா போச்சு. ஆனா எனக்கு கண்ணீர் வரும். ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறோம். வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் வச்சு குழி, தினசரி பழமும் பாலும் சாப்பிடு, கண்டபடி அலையாது, ஒரு முறை கட்டாயமா கடிதம் எழுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்.
என்னுடைய மனம் ஏன் இவ்வளவு இவ்வளவு உணர்ந்தவனுக்கு இது தெரியாது ஐயா, தன்னை பயணிக்குள்ள தெரியாதவனா போகிறான், இவன் மனுஷன் இவ்வளவு மோசமா போச்சுன்னு கேட்டா, நிறைந்த அன்பாலே தாழ்ந்த மனம், அவ்வளவுதான். என்று நான் தாழ்மையுடன் கூறிக்கொள்ளுகிறேன்னு சொன்னா பணிவுடன் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு தான் பொருளே தவிர நான் சொல்லுகிற கருத்து தாழ்மையானதுங்கிறது இல்லை, இல்லையா? அதுபோல இந்த இடத்துல தாழ்ந்தது என்று குறிப்பது உயர்வு தாழ்வு என்ற முறையிலே அல்லாமல் அன்பினால் தாழ்ந்த மனம், இல்லையா? என்ன சொல்லுவாரு? வாழ்வனும் மையில் விட்டு வறுமையான சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவ மாம்சமை. அந்த தாழ்வு தாழ்ந்த மனமுடையாள் அன்பு இருந்தவாள், நிறைவு மிகுதியால் தாழ்ந்த பணிவுடையது என்று கொள்ள வேண்டும். அடுத்த பாடல்ல அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்துகின்ற பாடல் தான். அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரற்றி, அன்பே அன்பாக அறிவு அழியும் அன்பு அன்றி தீர்த்தம் தியானம் சிவார்ச்சனைகள் செய்யும் அவை சாற்றும் பழம் அன்றே தான். பழம் இந்த இடத்துல பயன் என்ற பொருளிலே வருகிறது, இல்லையா? ஒரு மரத்தினுடைய பயன் பழம் தானே. அப்படி பழுக்கலன்னு சொன்னா மரம் இருந்தும் பயன் இல்லை, இல்லையா? ஆகினால பழம் என்பது இந்த இடத்துல பயன். அன்பு அன்றி, அதாவது அன்பை விட்டு விட்டு செய்கின்ற தீர்த்தம், அப்படி கொள்ளணும். அன்பன்றி தீர்த்தம் ஆடுவது, அன்பன்றி தியானம் செய்வது, அன்பன்றி சிவார்ச்சனைகள் செய்வது, இல்லையா? சிவார்ச்சனை செய்யும் போது தட்சிணைக்காகவே செய்யறவங்க உண்டு, இல்லையா? இப்படி நான் யாரையுமே குறை சொல்லுவதற்காக சொல்லல. அர்ச்சனை செய்கிற பொழுது வேறு நோக்கத்துக்காக அன்பு அன்றி மற்றவற்றை செய்தால் அது பயன் தராது. அதுக்காக தியானம் பயன் தராது, சிவார்ச்சனைகள் பயன் தராது, தீர்த்தம் பயன் தராது என்பதில்லை. அன்பின்றி செய்கின்ற இந்த காரியங்கள், இதை நாம அடிக்கடி மறந்து போகிறதுனால நம்முடைய சமுதாயத்திலே கூட கலைகள் வளர்கின்றன. மறந்து போகாதீர்கள். ஒருத்தன் செல்வம் கொழிக்கும், அது நன்றாற்றி வந்த செல்வமாக இருக்காது. அவன் தன்னுடைய புகழுக்காகவும் பெருமைக்காகவும் அதை கொட்டி செலவழிப்பான். அவன் இன்னும் அறம் செய்வதாக நம்ம நினைச்சிட்டு போது அறம் இல்லை. ஏன்னா அருளோடு கூடிய அறம் தான் உண்மையான அறமாகுமே தவிர, வள்ளுவர் தெளிவா சொல்லுவாரு, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டத்தால் தேரின அருளாதான் செய்யும் அறம் என்று. அதுபோல இறைவனுக்கு செய்கின்ற பூசணைகள், இறைவனுக்கு ஆட்டுகின்ற நீர், இறைவனுக்கு இடுகின்ற பூ, இறைவன் முன்னாலே இறங்கி சொல்லுகின்ற பாடல்கள், இவையெல்லாம் பயன் தர வேண்டும் என்றால் அன்போடு கூடியிருத்தல் வேண்டும். இந்த அன்பை எத்தனை முறை நினைவுபடுத்துகிறார். அன்பே என் அன்பே என்று அன்பால் அழுது அரற்றி. சரி, ஒண்ணு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 63 நாயன்மார்களை பற்றி பெரிய புராணம் பேசும், 9 தொகையடியார்களை பற்றி பெரிய புராணம் பேசும். மாணிக்க வாசகரை பற்றி அதுல செய்தி இல்லையே என்று நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த செய்தி வருது பார்த்தீங்களா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் அப்படின்னு சொல்லும் போதே மாணிக்க வாசகருடைய பாடல் இவருக்கு தெரிந்திருந்தது. யாருக்கு? திருவதிகை மனவாசகம் கிடந்தாருக்கு, இல்லையா? நான் என்ன சொல்றேன், மாணிக்க வாசகருடைய பாடல் தெரிந்திருந்தது. மாணிக்க வாசகர் வரலாறு தெரிந்திருந்ததுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. சுரந்த திருமலைக்கே தூய சிவஞானம்ங்கிறது தெளிவாக ஞான சம்பந்தர் குறிப்பது. அவிழ்ந்த அவழை தந்தது சேந்தனாருடைய வாழ்க்கையை குறிப்பது. இங்க மாணிக்க வாசகர்னு சொல்லலைன்னாலும் இது மாணிக்க வாசகரை குறிப்பது. அழுதடி அடைந்த அன்பர்னு அவருக்கான நம்ம சொல்றோம், அதுவும் சொல்லலாம். ஆனா பொதுவாக அழுது அடி அடைந்த அன்பர்னு சொல்வது மாணிக்க வாசகருக்குரியது. அதை நினைவுபடுத்தி இவர் கூறுகிறார் என்று கூட கொள்ளலாம். ஆக அது அவரே இன்பமே என்னுடைய அன்பே, இல்லையா? இரவாத இன்ப அன்பு. இந்த அன்பு எல்லா இடத்துலயும் வரும். நம்முடைய அடியார்கள், காரைக்கால் அம்மையாராகட்டும், செவி வழி வந்து செய்தியாகவும் இருக்கலாம், இல்லையா? திருவாசகம் இருக்கும்போது ஆசிரியர் ஒருத்தரை பற்றி ஏதாவது ஒரு செய்தி, ஒரு சில பகுதிகளாவது ஒரு
ஆமா, திருவாசகம் தெரிஞ்ச தேவாரமும் தெரிஞ்சா அடிகளை பற்றி தெரியணும் 3 பேரையும். இப்ப திருவாசகம் தெரியும் போது அதனுடைய ஆசிரியரை பற்றி அவர் தெரிந்திருந்தார் என்று கொள்வதில் வரலாறு இல்ல. வரலாறு இல்லதான், வரலாறுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி புராண வரலாறு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அழுதால் உன்னை பெறலாம்னு சொன்னவர் அவர் தானே. கண்ணீர் ததும்பி வெதும்பி அழுகைக்கும் கனிவுக்கும் முதலிடம் கொடுத்தவர் என்ற முறையிலே திருவாசகத்தை மாணிக்க வாசகரை இங்கே நினைவூட்டுகிறார் என்று கூறுவது இல்ல. வரலாறுன்னா நீங்க நினைக்கிற வரலாறு ஒரு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த நூல் தெரியும் போது அவர் கனிவித்து கண்ணீர் ததும்பி அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லி இல்லையா, ஆனால் அடியே அழுதால் உன்னை பெறலாமே எவ்வளவு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா, அவ்வளவுதான சொல்ல. அதனால இது அதை பிரிப்பதாகவே கூட கொள்ளலாம். இந்த 5 பாடல்களோடு இன்றைய பகுதியை நிறைவு செய்வோம். எனக்கு